நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக முறையை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது காது. காது நன்றாக இயங்கணும், காது அடைப்பு வரக்கூடாது, காது கேட்கும் திறன் எவ்வளோ வயதானாலும் சிறப்பாக இருக்கணும், காதில் இரைச்சல், காதில் சத்தம் வருதல், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எளிமையான யோகா தீர்வாக பார்க்க உள்ளோம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நலம் தரும் நாற்காலி யோகா. ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக முறை பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது காது. காது கேட்கும் திறன் நன்றாக இருக்கணும். எவ்வளோ வயதானாலும் நமக்கு காது நன்றாக கேட்கணும். அப்போ தான் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். அதே மாதிரி காதில் சிலருக்கு இரைச்சல் ஏற்படும், காதில் சத்தம் ஏற்படும், அது தூக்கம் அவங்களுக்கு கெட்டு விடுகின்றது. காதில் இரைச்சல் ஏற்படாமல் இருப்பதற்கும் சத்தங்கள் ஏற்படாமல் இருப்பதற்குரிய பயிற்சிகள், காதுக்குள் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்கள் சிறப்பாக இயங்கக்கூடிய பயிற்சிகள். இந்த பயிற்சிகளோடு சேர்த்து நிறைய நபர்கள் காதில் மிஷின் மாட்டிட்டு கண்டினியூஸாக பாடல்கள் கேட்பது, படம் பார்ப்பது, அது ரொம்ப அதிகமாக பார்க்கும் பொழுதும் நமக்கு காது ப்ராப்ளம் ஏற்படும். அதையும் முடிந்த அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்றைக்கு ஃபோன் பேசாமல் இருக்க முடியாது, இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நம்ம பேசுகிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அந்த கதிர்கள் தாக்கக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடியது காது நன்றாக கேட்கும், காதில் ஏற்படுகின்ற இரைச்சலுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதல்ல நாற்காலில் இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூச்சு உள்ளே இழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அப்டாமன் உள்ளே போய்க்கிடணும். இப்போ முதல் முத்திரையாக சூன்ய முத்திரை பார்க்க போகிறோம். நடுவிரல் மடிச்சுக்கோங்க, அதனோட மையத்தில் கட்டை விரல். கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. இப்போ அந்த மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஆழ் மனதில் காது உள்ளுறுப்புகளுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள், சாப்பிட்ருந்தீங்கன்னா 1 ஹவர் கழித்து பயிற்சி பண்ணிக்கலாம். வயதானவர்கள் மதியம் சாப்பிட்றதுக்கு முன்பாகவும் வீட்டில் ஒரு 2 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை ஆகாய முத்திரை. நடுவிரல் கட்டை விரல் நுனி, கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காது உள் நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நாம் சண்முகி முத்திரை பண்ண போகிறோம். 2 பெருவிரல்னால காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். மீதி கை விரல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. காதை மட்டும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 மினிட்ஸ் இருங்க, நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. இடது கை இந்த மாதிரி வயிற்று பக்கம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வலது கையினால் ஆப்போசிட் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
ஒரு 10 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. காதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 10 முறை பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி கை மாற்றிக்கோங்க. ஆப்போசிட் காதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த கை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நிதானமாக ஒவ்வொரு காதலையும் 10 முறை நல்லா டீப் இன்ஹேல் டீப் எக்ஸேல் பண்ணிவிட்டு 2 கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க. அப்படியே ஒரு 10 செகண்ட் மூச்சை வாட்ச் பண்ணுங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி ஒவ்வொருவருக்கும் அவசியமான ஒரு பயிற்சி. இன்றைக்கு நிறைய நபர்களுக்கு ஸ்கூலில் படிக்கக்கூடியவங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு 18 வயசில் கேரிங் காது கேட்கக்கூடிய திறன் குறைந்து கொண்டே வருகின்றது. சிலருக்கு காதில் இரைச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அது தூக்கமின்மை அவங்களுக்கு ஒரு அவதியாக இருக்கின்றது. இந்த பயிற்சிகள் அழகாக 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் வயதானவர்கள் 3 வேளை பயிற்சி பண்ணுங்கள். காது கேட்கும் திறன் சிறப்பாக இருக்கும். காது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும். காதில் இரைச்சல் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் சிறப்பாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.